ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் டிஎன்பிஎலுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎலுடைய 16வது மேட்ச்சு. மதுரையும் நெல்லையும் பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. ஜூன் 18 புதன்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:15க்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா டிஜிசி வெர்சஸ் எல்கேகே, அதாவது ட்ரிச்சிக்கும் லைக்கா கோவை கிங்ஸ் நடந்த மேட்ச்சு. இதில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆகலை. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மேட்ச்சில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் சரியாக போயிருக்காது. முக்கியமாக இந்த ராஜ்குமார் விஷயத்தில் எல்லா நாளும் பார்த்திங்கன்னா தப்பாக தான் போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ப்ரெடிக்ஷன் வீடியோ டிஎன்பிஎலுக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் அதான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சும் பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்குமார் கொடுக்கல டீமில் அவர் பார்த்திங்கன்னா பொழந்துட்டு போயிட்டார். அதே மாதிரி நேற்று மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் அடி பொழந்துட்டு போயிட்டார். ஸோ அவருக்கு டேட்டா தப்பாக இருக்கலாம். ஸோ இதில் நிறையா சரி பண்ண வேண்டியது இருக்குது. சரி பண்ணி நல்லா ப்ரெடிக்ஷன் கொடுக்க பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி மேட்சை பற்றி பார்க்கலாம். ஜூன் 18 பார்த்தோம்னா 9-6 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு எஸ்எம்பி மதுரையில் பார்த்தோம்னா ஆர் அரவிந்த் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அனிருத் சீதாராமும் போன மேட்ச் இவரை நம்ம கேப்டன்லேயே கொடுத்து நல்லா விளையாண்டுருந்தார். இந்த மேட்ச் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கும். அடுத்ததாக சதுர்வேதுக்கு நல்லா வந்திருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து அத்திக் ரஹ்மான் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அடுத்ததாக கணேஷ் ஒரு 20-25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சரத்குமாருக்கு நல்லா இருக்கும், 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து முருகன் அஸ்வின் பவுலிங் போடும் பட்சத்தில் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பி சரவணன் அவர் ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்தாலும் ரன்ஸ் அடிப்பார், பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் ஒழுங்காக அவருக்கு நல்லா இருக்குது. அடுத்து ராஜலிங்கம் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து குர்பஜ் சிங்கும் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பி விக்னேஷ்க்கு சூப்பராக இருக்கும், அவர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெல்லை ராயல் கிங்ஸில் பார்த்தோம்னா எஸ்கே துரைசாமி அவர் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருக்கு நல்லா இருக்கும். அடுத்து ஜி.ஹெச். நிர்மல்குமார் 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்த ஆர் ஈஸ்வரன்ட்டு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து என் ஹரிஸு பவுலிங்கில் ஒரு விக்கெட்டும் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா அருண் கார்த்திக் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும், அவர்கிட்ட 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது சோனி யாதவ் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும் பவுலிங் போகிறப்போ 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து அதன் கான் 25-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது சச்சின் ரவி ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பி செரியன் அவர் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா யுதீஸ்வரன் 2 விக்கெட் எடுப்பார். இப்போ மதுரையிலையும் நெல்லையிலையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஆர் அரவிந்த், சதுர்வேத், சரத்குமார், முருகன் அஸ்வின், பி சரவணன், பி விக்னேஷ், எஸ்கே துரைசாமி, என் ஹரிஷ், அருண் கார்த்திக், சோனி யாதவ், யுதீஸ்வரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சச்சின் ரவி, குர்பன் சிங், கணேஷ், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ப்ரெடிஷன்கிறது இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு. இதில் சேஞ்ச் வரும் பட்சத்தில் இதோட அக்யூரேசிங்கிறது கம்மியாக இருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிளேயர் சேஞ்ச் ஆகினா புதுசாக யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனல் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க பொறுத்தும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலை மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்கே துரைசாமி, அருண் கார்த்திக், சதுர்வேத், பி சரவணன் இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள் டிஎன்பிஎல் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.